அம்மா, ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. லேசாக பசிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு எக் ஆம்லெட் போட்டு தரீங்களா? எக் ஆம்லெட்லாம் ரெகுலர் தானம்மா. இன்னைக்கு எக்குக்குள்ளே ஒரு சீக்ரெட் ஸ்டஃபிங் வச்சு உனக்கு ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணி தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் வீட்டோட வெரைட்டி ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஸ்பெஷல் ஆம்லெட் செய்கிறதுக்கு இப்போ ஒரு முட்டையை வேக வச்சு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை சூடாக்கி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கரம் மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போது எடுத்து வச்சுருக்கிற மிளகுலேருந்து கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வரும்போது நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை அதில் சேர்த்து மெதுவாக கலந்து விட்டுக்கலாங்க. முட்டை இல்லைன்னா ரொம்ப மேஷ் ஆயிரும். அதனால் ரொம்ப பொறுமையாக அதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ ஆம்லேட் போடுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு தோசை தவாவை காய வச்சு அதில் எடுத்து வச்சுருக்கிற முட்டையை ஆம்லேட்டாக நம்ம ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு மறுபடியும் குக் பண்ணிக்கலாங்க. ரெண்டு பக்கமும் முட்டை நல்லா குக் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை அந்த ஆம்லேட்டோட சென்டரில் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போது அந்த ஆம்லேட்டை 4 சைடும் இந்த மாதிரி மடக்கி விடுங்க. மெல்லமாக அந்த கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மடக்கி விடுங்க. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு குக் பண்ண போகிறோம். இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலையும் எடுத்து வச்சுருக்கிற மிளகுத்தூளையும் சேர்த்து பரிமாறினீங்கன்னா அட்டகாசமான எக் மசாலா ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பர்மா. ஈவினிங் டைமில் ஒரு சின்ன பசி வரும்போது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக் மசாலா ஆம்லேட் சாப்பிட்டோன்னா வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.